புரிஞ்சிருச்சு. நீ இப்ப என்ன முட்டாளாக்கிட்டல்ல? நான் வேற உன்னை தனியா முட்டாளாக்கணுமா? நீ பிறந்ததுல இருந்தே முட்டாள் தான்டா. இனிமே முட்டாள்னு சொல்லக்கூடாது, பேரை மாத்தியாச்சு. இனிமே முட்டாள்னு சொல்றதுக்கு பதிலா சங்கர்னு சொல்லணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. சரி, தப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதான் பண்ணணும். மிச்ச வேலை உன்னை அச்சு விரட்ட வேண்டியதுதான். நம்மடி வேணாம், போலீஸே வந்து படிப்பாங்க பாரு. ஐயா, நம்மளோ இல்ல போலீஸோ, ஆனா இப்ப அடி வாங்குறது மட்டும் கன்ஃபார்ம் தான். ஏன்டா வாய மூடிட்டு இருக்க? இப்ப வாய தர பாப்போம். என் கையில ஆயுதம் இல்லனாலும் பரவாயில்ல, நான் என் கையாலே உங்களை கொன்னுடுவேன். உன்னை நான் வச்சுக்கிறேன். இரு. என்ன பண்றீங்க பாட்டி? போன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணிட்டேன் பிரக்யா. அவங்க இப்ப வந்துகிட்டே இருப்பாங்க பாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க சார். தேங்க் காட் சார், நீங்க வந்துட்டீங்க. இவனுங்க ஏதோ வேஷம் போட்டுட்டு கல்யாணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க சார். இவங்க மேல கூட சில கெஸ்டுங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ப்ளீஸ் அவங்களை காப்பாத்துங்க. நீங்க 2 பேரும் மேல போய் பாருங்க, சீக்கிரம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. சங்கர் ஓடுறான் பாருங்க, ஓடுறான். புடிங்க, சீக்கிரமா புடிங்க. பிரபா, எந்திரி. நீங்க இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், உன்னை நாங்க பாத்துக்கிறோம். வாங்க பிரபா, வா வா வா. தேங்க்யூ சோ மச் பிரக்யாக்கா. நீங்க இன்னைக்கு தேவதை மாதிரி வந்து என்ன மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க. ஆமாமா பிரக்யா, என்ன மன்னிச்சிருமா. உன்னை பத்தி எவ்வளவு தப்பா யோசிச்சிட்டேன் தெரியுமா? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு நினைச்சேன். அப்ப எனக்கு நீ எங்களோட பிரக்யாவே இல்லைன்னு தோணுச்சு. ஆனா நீ இன்னைக்கு அபியோட உயிரை மட்டும் இல்ல, நம்ம பிரபாவோட பொண்டாட்டி உயிரை காப்பாத்திருக்க பிரக்யா. நீ எங்களுக்கு எங்க பிரக்யாவே இல்லைன்னு தோணுச்சு. ஆனா நீ இன்னைக்கு எங்க பிரக்யா தான் நிரூபிச்சுட்ட. ஏன்னா இந்த வேலையை ஒன்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. இந்த பொன்னியோட ப்ராப்ளம் தான் என்ன, தன்னை பிரக்யானே நினைச்சுக்கிட்டாளா? எல்லாரும் இங்க இருந்து போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. அன்பான தங்கச்சி, எனக்கு முன்னாடியே தெரியும் யார் இந்த வீட்ல என்ன பண்ணாலும் பண்ணட்டாலும் எனக்கு ஓ மேல 100% கான்பிடன்ஸ் இருந்துச்சு. பாத்தியா, நீ செஞ்சு காமிச்சிட்ட. அப்படியா மைதிலி? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்ப நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? நான் உதவலான்னு தான் நினைச்சேன் பாட்டி. நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பிரக்யா எல்லாத்தையும் பண்ணிட்டா. அவனை புடிச்சிட்டாங்களா அபி? இல்ல பாட்டி, அவன் ஓடிட்டான். ஆனா ரொம்ப தூரத்துக்கு அவனால ஓட முடியாது. போலீஸ் எப்படி அவனை பிடிச்சிருவாங்க. டோன்ட் வரி பாட்டி, அவனை சீக்கிரமே பிடிச்சிருவான். அவனை போலீஸ் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பிரக்யா அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பா. என்ன பிரக்யா, வாங்கி கொடுப்பல்ல? பிரக்யா, இந்த உலகம் என்ன ஹீரோ மாதிரி பாக்குறாங்க, ஆனா என்னோட ஹீரோ நீதான். உண்மையை சொல்லணும்னா நீதான் என்னோட தைரியம், என்னோட இன்ஸ்பிரேஷன். ஒரு நிமிஷத்துக்கு நீ ஏன் இப்படி பண்றன்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் தெரியுமா? ஆனா பிரக்யா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பிளானை எங்க கிட்ட சொல்லாம தனியா எக்ஸிக்யூட் பண்ணீங்க? எப்படி சொல்லுவேன் பிரபா, நான் மேல த்ரிசாவை கூட்டிட்டு வரதுக்கு தான் போனேன். ஆனா பாமா அவளை காட்டி கொடுக்கறது எனக்கு மனசே வரல தெரியுமா? அதுக்கப்புறம் அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க. நீ என்ன பண்ற பொன்னி? உன்னால நல்லதை பண்ண முடியாட்டியும் கெட்டதை இன்னத்துக்கு பண்ற. ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ ஏமாத்தின்னு இருக்க. இப்ப இதுல இன்னொரு பாவம் வேற. இவ்வளவு நல்ல பொண்ணோட வாழ்க்கைய அந்த ராட்சசன் கையில ஒரேடியா ஒப்படைக்க போறியா? வாங்கக்கா. நில்லு, ரொம்ப அவசரப்படுற போல இருக்க. சீக்கிரம் சாவணும்னு நினைக்கிறியா? பிரபாவை காப்பாத்தணும்னு தோணலையா உனக்கு? காப்பாத்த தானே போறேன். அந்த சங்கருக்கு நான் கிடைச்ச எல்லாரையும் விட்டுருவான். எங்க பாரு, நீ எல்லாரையுமே காப்பாத்தணும். ஆனா அந்த சங்கர் கைக்கு நீ கிடைக்க கூடாது. உனக்கும் பிரபாக்கும் கண்ணால நடக்கும். அப்படின்னா அப்படின்னா இங்க பாரு, என்கிட்ட இந்த தாயத்து இருக்குல்ல, இதுல விபூதி இருக்கு. நாம இப்ப கீழே போவோம். அங்க கீழே ஓமகுண்டம் இருக்குல்ல,
அதை நாம எரிய வச்சா போதும். அப்புறம் அதுல நான் இந்த விபூதியை போட்டுருவேன், ஒரே போக மூட்டம் ஆயிடும். அப்புறம் இந்த சங்கர் பையிலால மூச்சே விட முடியாது. அப்பால நம்ம எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு வீட்டுல எல்லாரையும் காப்பாத்திடுவோம். புரிஞ்சுதுக்கா. இது வரைக்கும் அந்த சங்கர் நம்ம கிட்ட நிறைய ஆட்டம் காட்டினால, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன் ஆட்டத்தை நிறுத்தி இங்க இருந்து ஓட விடுவோம். டைம் கிடைச்சதும் விபூதியை ஓமகுண்டத்துல போட்டுட்டேன், அவ்வளவுதான். அசத்திட்ட போ பிரக்யா, நீ விபூதிய ஓமத்துல போட்டு செம்ம சிக்ஸர் அடிச்ச போ நீ. இனிமே யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்க முதல்ல மாதிரி இல்ல மாறிட்டீங்கன்னு சொல்லட்டும். ஆனா எனக்கு நீங்க எப்பவும் அதே பிரக்யா தான். எனக்கு எப்போ நல்வழி காட்டுற அதே பிரக்யா நீங்க தான். என்னோட பிரக்யா நீங்க தான். பிரபா, பிரக்யா உனக்கு நல்ல வழி காட்டினது மட்டும் இல்ல, இப்போ உன் வாழ்க்கைக்கே நல்ல வழி காட்டியிருக்கால. தேங்க்ஸ் பிரக்யா அண்ட் தேங்க்ஸ் அபி. நீங்க 2 பேரும் எப்போ இப்படி ஒன்னாவே இருக்கணும். நீங்க 2 பேரும் என் கூட இருந்தீங்கன்னா நான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். மிஸ்டர் அபி, சங்கரோட ஆளுங்க எல்லாரையுமே நாங்க பிடிச்சிட்டோம். ஆனா சங்கர் மட்டும் தப்பிச்சிட்டான். அவனையும் நாங்க சீக்கிரம் பிடிச்சிருவோம். எனக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்கு இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இந்த தனு எங்க போயிருக்கா? இவ்வளவு நேரமா ஆளைய காணோம். ஒருவேளை அவளுக்கு முன்னாடியே இந்த சங்கர் வருவான்னு தெரியுமா? அதனால தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாலோ? தனு, தனு அப்பப்ப எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. இவள என்ன பண்ணா சரி வரும்? தனு, 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 தனு கெட் அப். தனு, கெட் அப். தனு, தனு எந்திரி. தனு, தனு எந்திரி. தனு, தனு எந்திரி. ஏய், சரி சரி சரி, ரிலாக்ஸ். நீ என்ன எங்க தூங்கிட்டு இருக்க? தூங்கிட்டு இருந்தனா? நான் ஒண்ணு தூங்கிக்கிட்டு இல்ல. அவன் என் தலையில அடிச்சு என்ன மயக்கம் போட வச்சுட்டான். யாரு? அதான் அந்த த்ரிஷா வந்திருக்கால, அதே ஊர்ல இருந்துதான் அவனும் வந்திருக்கான். அவன் அந்த ஆள் அந்த த்ரிஷாவை லவ் சங்கரா? பண்றான். ஆமா சங்கர். அவன் தான் என் தலையில அடிச்சிட்டு ஓடி போயிட்டான். எங்க இருக்கான்? ஏய் தனு, தனு அவனை பிடிச்சா தானே உண்டிலன் பண்றதுக்கு. அவன் எப்போ ஓடிட்டான்? ஓடிட்டானா? த்ரிஷாவை கூட்டிட்டு போயிட்டானா? இல்ல, த்ரிஷாவை கூட்டிட்டு ஓடல. அப்புறம் இங்க எதுக்கு வந்தா? ஊர் சுத்தி பார்க்கவா? இல்ல, ஆனா அந்த பொண்ணு இருக்கால, அவ பண்ணத சொன்னா நீ நம்ப மாட்ட. I knew it. அவ எல்லாத்தையுமே வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு தூரம் அபிகிட்ட இருந்து தூரமா இருன்னு சொன்னா அபிகிட்ட ஒட்டிக்கிட்டே நிக்கிறா. அவன் நகரவே மாட்டேங்கிறா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். இப்ப நீ என்ன சொன்னாலும் ஒரு யூஸும் இல்ல. ஏற்கனவே அந்த பொண்ணி பண்ண வேலையால நான் கடுப்புல இருக்கேன். இன்னைக்கு அவ பண்ண வேலையால அண்ணாவும் த்ரிஷாவும் அவளை தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுவாங்க. என்ன பண்ண அவ? அந்த சங்கர் வந்தால, சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என் அண்ணன் அப்புறம் அந்த த்ரிஷா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ யாரு? ஹீரோயின். ஆலியா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அவ அந்த பொண்ணியோட எக்ஸ்பிரஷன்ஸ பாத்தியா? அவ அபிய எப்படி லுக் விடுறான்னு பாத்தியா? அவ ஒருவேளை அபிய லவ் பண்றாளா என்ன? மேபி இருக்கலாம். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் அதை எதிர்பார்த்தேன். அவ அபிய லவ் பண்றாளோ லைக் பண்றாளோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தனு, அவளுக்கு எவ்வளவு தைரியம்னு பாரு. அவ எவ்வளவு திமிர இருந்தா அபிய லவ் பண்ணுவா. நான் அவளை சும்மாவே விட மாட்டாளே. நீ என்ன? நானே அவளை சும்மா விட போறதில்ல. ஹவ் டேர் ஷி? அவளுக்கு நல்லாவே தெரியும் நான் பிரபாவை லவ் பண்றேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு. அப்படி இருக்கும்போது த்ரிஷாவை காப்பாத்தாம அந்த சங்கருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஆனா அவ அப்படி பண்ணல. அண்ணனுக்கு முன்னாடி பெரிய ஹீரோயின் ஆயிட்டா அவ. You know what? இதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கணும். இதுக்கப்புறம் அவ அபி பக்கத்திலேயே போக கூடாது. அவளுக்கு அப்படி ஒரு நினைப்பே வரக்கூடாது. அவளை நான் விட மாட்டேன் தரு. சரிப்பா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு. நம்ம சீக்கிரமாவே பிரபாவுக்கும் த்ரிஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். திருஷ்டில இன்னும் போகல பாட்டி. என் கெட்ட நேரம் என் கூட தான் இருக்கு. இது எல்லாமே என்னாலதான் நடந்திருக்கு. சரி சரி சரி, இன்னைக்கு நடந்தது எல்லாமே
இது எல்லாமே ஒன்னாலதாம்மா நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல பிரபாவை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் இத பத்தி பேசுவோம். உன் கெட்ட நேரத்தை என்ன பண்றதுன்னு யோசிப்போம். இத பாரு, நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி இப்ப நாம பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இது பாருங்க, இப்ப நம்ம வெறும் கல்யாணத்தை பத்தி, ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி, ஹனிமூனை பத்தி, பசங்களை பத்தி, அவங்க வளர்ப்பை பத்தி, அவங்க படிப்பை பத்தி, அவங்க கல்யாணத்தை பத்தி, இது எல்லாத்த பத்தி தான் இப்ப பேசணும். இத பத்தி பேசினா பாட்டிக்கு பிடிக்கும். சரி சரி, நம்ம எல்லாம் அப்புறமா சிரிச்சு விளையாடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்ல. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாம சரி பண்ணிடலாம். அபி நானுமே இதெல்லாம் பண்ணிடுவோம். அக்கா என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேக்கலையா? போய் உட்காருங்க. இல்லங்க, போங்க. ஆர்டர் கொடுத்துட்டாங்க, செஞ்சுதான் ஆகணும். நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. இவங்க தான் டீச்சர் ஆச்சே. அதாவது நாங்க ரெண்டு பேரும் டீச்சர்ல. டீச்சர் சொன்னா பேசாம இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? இல்ல, எனக்கு புரியல. அது என்னன்னா, இப்ப எனக்கு புரியாத விஷயம், யார காப்பி பண்றீங்க? அதாவது பிரக்யா த்ரிஷாவை காப்பி பண்றாளா, இல்ல த்ரிஷா பிரக்யாவை காப்பி பண்றாளா? இல்ல அது நீங்க எந்த வேலையும் பண்ண கூடாதுன்னு சொன்னோம். அப்படியா? சாரி, ஆனா உங்களுக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, அதனாலதான் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். ஏய், சாரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டீச்சர் சாரி சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல? ராஜ் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனும் இந்த கல்யாணத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல. அவன் எங்க இருக்கான்னு நான் போய் பாத்துட்டு வரேன். மைதிலி, மாலை இருக்குல்ல, முதல்ல போய் மாலை எடுத்துட்டு வா. மைதிலி, இங்க வா. மாலை எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். அக்கா, நான் இது வந்துடுறேன். ஹலோ பியூட்டிஃபுல், எங்க போற நீ? நான் இப்ப வந்துடுறேன். அட, இதோ வந்துடுறேன்னா என்ன அர்த்தம்? நீ தானே எங்களை இங்க உட்கார வச்ச. நாங்க இங்கே உட்காருவோம், நீ எங்க கண்ணு முன்னாலேயே எல்லா வேலையும் பண்ணிட்டே இருப்பியான். நான் தான் சொன்னேன்ல, இந்த முந்தானை உனக்கு கொடுத்து நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப எல்லாமே சரியா போயிடுச்சுல. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா. ஆமா, இதுக்கப்புறம் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. இந்த அம்மா சொன்ன வார்த்தையை நீ எப்பவும் மறக்க கூடாது. நீ என்னைக்கும் நல்லா இருப்ப. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி மறைச்சு பாக்குறதுனால எதுவும் ஆக போறதில்ல. ஏன்னா உனக்கு முன்னாடி இப்போ நான் இருக்கேன். உன் கெட்ட பார்வை அவங்க மேல படாம நான் பார்த்துப்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ட்ரை பண்ணன்னு வெயி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, சொன்னதை கேட்டு நடந்துக்க. இப்போ கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இல்ல, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பிரபா ரொம்ப லக்கி. அவனை 2 அண்ணங்க சேர்ந்து ரெடி பண்றோமே. தலப்பாக வேற கட்டியிருக்கோம். டபுள் நாட். டபுள் நாட்னா என்னன்னு தெரியுமா? டபுள் நாட்னா டபுள் ஸ்ட்ராங்னு அர்த்தம். இப்போ நீ கூட கல்யாண கிளப்ல மெம்பர் ஆக போற. இதுதான் ஃபைட் கிளப். எஸ். எங்க நாங்க பொண்ணை ரெடி பண்ணிட்டோம். நான் மாலைய கூட கொண்டு வந்துட்டேன், என் கையால பண்ணேன். ஓய், மாலை ஏற்கனவே ரெடியா தான் இருந்துச்சு. நீ சும்மா எடுத்துட்டு வந்த, அவ்வளவுதான். சரி, இப்ப பொண்ணு பையன் கழுத்துல மாலையை போடணும். பாட்டி, பொண்ணு பையன் 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. முதல்ல பொண்ணுக்கு நீங்க மாலையை போடுங்க.
என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே தோத்ததே இல்ல. நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் தோக்க வேண்டியதா போயிடுச்சு. இன்னைக்கு கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு. இது எல்லாமே அந்த ராக் ஸ்டாரோட பொண்டாட்டி பிரக்யாவால தான் நடந்திருக்கு. அந்த பிரக்யா என்னையே முட்டாளாக்கியிருக்கா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். எந்த காயமும் ஆறக்கூடாது. எல்லா காயமும் அப்படியே இருக்கணும், புரியுதா? எனக்கு இந்த காயம் இன்னும் வலியை கொடுக்கணும். அப்பதான் என் கோவம் அடங்காம அப்படியே இருக்கும். எனக்கு அவங்க பண்ண துரோகத்தை நான் மறக்கவே கூடாது. நான் அவங்கள பழி வாங்குற வரைக்கும் கூட ஒரு காயம் கூட ஆறக்கூடாது. எல்லாரையும் நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். முக்கியமா அந்த பிரக்யாவை. அவளை கொன்னுட்டதுக்கு அப்புறம் ஊரையே கூப்பிட்டு நான் கொண்டாடுவேன். இது சத்தியம். நேரமா ஜாடையில உனக்கு கூப்பிட்டு இருக்கேன். உனக்கு புரியல? நீ வா என் கூட. என்ன நடக்குது? நீ கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க? என் ஃபேமிலில மூக்க நுழைக்க நீ யாருடி? நான் யாருன்னா, நீ தானே என்ன பிரக்யாவா மாத்தி இங்க கூட்டின வந்த. பிரக்யா என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நானும் பண்ணேன். Shut up. நான் உன்னை இங்க ஒரு பொம்மைய மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுவும் நான் சொல்ற மாதிரி கேட்டு நடக்க. ஆனா நீ உன் மனசுல என்ன தோணுதோ அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கல. இப்படி எல்லாம் நடந்துக்க உனக்கு யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? கேக்குறல, சொல்லு பண்ணி. யார் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உங்க எல்லாரோட உயிரையும் இன்னைக்கு காப்பாத்திருக்கேன். எனக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா என்னைய நீ திட்டின்னு இருக்க. ஒருவேளை அந்த சங்கர் கையில நீ ட்ரிஷாவை ஒப்படைச்சிருந்தனா இந்த ஃபேமிலில எல்லாருமே தப்பிச்சிருப்போம். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ உன் மூளையை யூஸ் பண்ணி ஆலியாவோட லைஃபையே கெடுத்து வச்சிருக்க. ஆலியா பிரபாவை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. அவ பிரபாவை அடையறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. உனக்கு தான் நல்லா தெரியும்ல. பிரக்யாவோட தங்கச்சி அம்மு இவளாலதான் செத்தா. பாவம் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பிரபாவை அடைய இவளுக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நீ அது எல்லாத்தையும் கெடுத்துட்ட. You know what? இப்ப ஆலியா விட உன் மேல எனக்கு தான் கோவம் அதிகமா இருக்கு. ஏண்டா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தமோன்னு தோணுது. ஏன் லைஃப், ஆலியா லைஃப், எங்க ரெண்டு பேர் லைஃபையுமே நீ கெடுத்துட்டு இருக்க. நான் உன்னோட வாழ்க்கையை எப்படி கெடுத்தேன்? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ அபியோட எப்படி பழகுறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஸ்டாப் இட் தனு. எல்லா ஆங்கிள்லயும் உன்னோட விஷயத்தை கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. சொல்லு பொன்னி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? உனக்கு நான் கடைசியா வார்ன் பண்றேன் பொன்னி.
உன் பசங்க மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மைனா பாரு, எனக்கு அந்த பசங்க தான் உயிர் சொல்லிட்டேன். அப்புறம் குடும்பம்னா என்னன்னு தெரியும். அதனால தான் அவங்க எல்லாரையும் காப்பாத்தினேன். நான் சொல்ற இந்த விஷயத்த நல்லா கேட்டுக்க, எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் யாருன்னு தெரியும்ல. நான் ஒண்ணும் உன் தனு கிடையாது. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு உன் பின்னாடியே சுத்துறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நான் சொல்றத முதல்ல கேளு. நீ என்ன நினைச்சுன்னு இருக்க? நான் அந்த திரிசாவை சங்கர் கையில ஒப்படைச்சோன்னே அவன் உங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு நினைச்சீங்களா? இல்ல, உங்க எல்லாரையும் அவன் கொன்னுடுவான். செத்ததுக்கு அப்புறம் நீ பிரபாவை எப்படி கண்ணால பண்ணிக்குவ? ஆவியா வந்தா? ஒருவேளை என் பிரபாவ அடைய நான் சாகணும்னா சாகிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஒருவேளை சாகடிக்கணும்னா அதுக்கும் தயாரா இருக்கேன். அது நீயா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி. புரிஞ்சுதா உனக்கு? என் பிரபாக்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடுவேன்.